அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்காததற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டு கேட்பு கருவி வைத்த அன்புமணி மீது புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்த அன்புமணி மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறைக்கு கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக ஒருபுறம் சென்னையில் பாமக அதாவது அன்புமணி ஆதரவாளருடைய ஒரு போராட்டமானது நடைபெற்றது. மறுபுறம் தற்சமயம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக அன்புமணி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் டெல்லியில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அன்புமணி பாமக இல்லை என்று உறுதியாகி இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக அதாவது தலையண மந்திரத்தால் தலைக்கு பித்தமேறி அலையோ அலை என்று அழைகிறார் அன்புமணி. தலையை பீத்துக் கொண்டு தாறுமாறாக செல்கிறார். அத்தனை அவலத்திற்கும் தலையணை மந்திரம் ஓதியவர்களே பொறுப்பு. இதற்காக நிர்வாக குழு அன்புமணிக்கு ஆழ்ந்த அனுமதி தெரிவித்துக் கொள்வதோடு தலையணை மந்திரத்தால் இருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் என நிர்வாக குழு கேட்டுக்கொள்கிறது என இந்த அவமானங்களையும் கேவலம் சந்திக்க நேரிடும் என தெரிவித்திருக்கிறார். அன்புமணி துரோகத்தால் கட்சி மிகப்பெரிய நெருக்கடி உள்ளானது. யார் தலைவர், யாருக்கு சின்னம் என்ற கேள்வி எழுந்தது. தேர்தல் கமிஷனும் அன்புமணியின் போலியான ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கைகோர்த்து கண்டும் அனைவரும் அதிர்ச்சியில் உள்ளோம். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சற்றும் தயங்காமல் தளராமல் டெல்லி உயர்நீதிமன்றம் வரை சென்று கட்சி அன்புமணியிடம் இருந்து மீட்டெடுத்தார். இதை நிர்வாக குழு பெரிதும் பாராட்டி அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக அது அன்புமணியாருடைய அடிப்பொடியிலாலும் அவச்சொல்லுக்கும் ஆளாகி பல அவலங்களை சந்தித்து அன்றும் இன்றும் அமைதி காத்து வரும் கௌரவ தலைவர் குறிப்பாக ஜி.கே. மணி அவர்கள் கொலைவெறி தாக்குதலில் உயிர் பிழைத்த இணைச்சர் அருள் உள்ளிட்ட அவர்களோடு குறிப்பாக அன்புமணி அறைவது போல பதிலளித்து இருவரும் பெரிதும் பாராட்டப்பட தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது ஒட்டுக்கேட்பு கருவி வைத்து சொந்த அப்பனுக்கு ஆப்பு வைக்க துணிந்தவர்கள் மீது புகார் கொடுத்தும் இன்று வரை எவ்வித நடவடிக்கை எடுக்காத காவல்துறை நிர்வாக குழு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளாமல் இந்த அன்புமணி அவர்கள் மீது நிலுவையில் உள்ள அன்புமணி மீதான ஊழல் வழக்கோடு கட்சியின் சின்னம் தலைவர் சம்பந்தமான விஷயத்தில் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளையும் மோசடி வேலைகளையும் சேர்த்து சிபிஐ விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாக குழு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். அது குறிப்பாக மிக கடுமையான முறையில் இந்த அறிக்கையின் வாயிலாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி மீது ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்கவே சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.